என்னப்பா ஆரம்பிக்கலாமா? என் நெஞ்சில் குடியிருக்கும் ரொம்ப நாள் ஆச்சுல்ல, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறோம், மீட் பண்ணுறோம். இத்தனை நாளாக போட முடியல வீடியோ. அண்ட் இந்த டே என்ன டே? தளபதி டேங்க. 51 பர்த்டே அவருக்கு. அவரோட பர்த்டே ஸ்பெஷலாக இந்த மாதிரி வந்துட்டு ஒரு கிளிம்ஸ் வீடியோ ஒன்று வந்திருக்கு. ஸோ அது எல்லாருமே பார்த்துருப்பீங்க. பட் இருந்தாலும் நம்ம சேனலில் நம்ம தளபதிக்காண்டி நம்ம போடாமல் இருந்தால் எப்படி? ஸோ அதான் ஒரே இதாக நான் வந்துட்டு போடணும்னே இருந்தேன். ரொம்ப இதாக இருந்துச்சு. ஸோ டைம் கிடைக்கல, அதனால நான் வீடியோ பண்ண முடியல. இனிமேல் கண்டினியூஸாக வீடியோ வரும். ஸோ வாங்க, நம்ம அனிருத், நான் பார்த்தேங்க அனிருத் பிஜிஎம்லாம் வேற மாதிரி இருக்குங்க. அந்த கத்தி ஸ்வாடு அந்த பிஜிஎம் எப்படி போட்டிருந்தாரோ அதே மாதிரி வேற லெவலா. அதுவும் கொஞ்சம் இது லாஸ்ட் மூவின்றதுனால கொஞ்சம் பெயினாக தான் இருக்கும். தேட்டரில் போய் தளபதி ஃபேன்ஸ்லாம் பார்த்துட்டு வெளியில் வரும்போது ஒரு மாதிரியாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் 2026 பார்த்துக்கலாம். 2026 அப்போ நம்ம கூட தானே இருக்க போறாரு நம்ம தளபதி. ஸோ அதனால அண்ட் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். தளபதி வந்துட்டு இங்கே கோயம்புத்தூருக்கு ஒரு விசிட் போட்டிருந்தார் இல்லைங்களா? அப்போ நான் ஏர்போர்ட் வழியாக வந்திருக்கும் போது நான் பார்த்தேன். நான் ஹாய் காட்டினா அவரும் அண்ணா ஹாய் காட்டினாரு. நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ஒன் செகண்ட். நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க, எனக்கு நல்லா தெரியும். பட் இருந்தாலும் நம்ம சேனலில் இது வந்துட்டு போடலைன்னா என்னைய நானே வந்துட்டு எதுக்குடா யூடியூப் சேனல் வச்சுருக்கேன் நானே கேட்டுப்பேன். ஸோ அதனால் வந்துட்டு இனிமேல் கண்டினியூஸாக வீடியோ வரும். ஸோ வாங்க, ஸ்பீக்கர்ஸ் எதுவும் கனெக்ட் பண்ணல, அப்படியே போட்டிருக்கேன் ஃபோனில் தான். இந்த ஃபோனில் வந்துட்டு பார்க்கும்போது அந்த ஃபஸ்ட்டு ஒரு பிக்சர் பார்க்கும்போதே வேற மாதிரி இருந்துச்சுங்க. எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, அந்த போலீஸ் காப் ட்ரெஸ்ஸு, அந்த போக்கிரி தெறி, அந்த அந்த ஒரு போலீஸ் காப்பில் ஜில்லா, அந்த ஒரு எஃபெக்ட் ஒன்று கொடுக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இதுலேயும் இருந்துச்சு. பட் சில பேர்லாம் வந்துட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க, தளபதி ஹேட்டர்ஸ் அவங்களாம் சொல்லிட்டு இருக்காங்க, இது வந்துட்டு பகவந்த் கேசரியோட ரீமேக்காக தான் இருக்கும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. பட் அந்த மாதிரிலாம் இன்னும் வெளியிடவே இல்லை. அஃபிஷியலாக எதுவுமே இன்னும் வெளியிடல. ஸோ அதெல்லாம் வந்துட்டு ஃபேக் நியூஸ், நம்பாதீங்க. இது வந்துட்டு தளபதி அண்ணாக்காகவே வினோத் அவர்கள் புதுசாக கதை எழுதி புதுவிதமான ஒரு, அதுவும் கடைசி மூவி வர தளபதி அண்ணாக்கு, ஸோ புதுவிதமான ஒரு கதாபாத்திரத்தில் நடிக்க வைக்கிறதாக வச்சுருக்காங்க. ஷூட்டிங்கும் முடிஞ்சிருச்சு. நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். லெட் ஸ்டார்ட்ஸ் த கவுண்ட் டவுன் வித் 3, 2, 1. என் நெஞ்சில் குடியிருக்கும் A true leader rises not for power but for the people. வேற மாதிரி வசனங்க வினோத் அவர்கள். பாருங்க guys, எப்படி ஃப்ரேமு. வெங்கட் நாராயணா பிரசன்ஸ். ஃபயர் 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 கொய்யால தளபதி ப்ரோ. வேற மாதிரி ஃப்ரேமை பாருங்க ப்ரோ. ஃப்ரேமை பாருங்க ப்ரோ. தலைவா வா தலைவா வா தலைவா. அனிருத் மியூசிக். பாருங்க அந்த முறுக்கு மீச, போலீஸ் காப்பு, கூலர்ஸு, வேற மாதிரி கெட்டப்புங்க. தளபதி ஹாப்பி பர்த்டே தளபதி விஜய். ஜனநாயகன். போடு வேற மாதிரி இருக்கு. லெட்ஸ் ரைஸ் டுகெதர் இன் தியேட்டர்ஸ். பொங்கலுக்கு ரிலீஸுங்க. ஸோ எப்படி இருந்துச்சு நம்ம கிளிம்ஸ் வீடியோ? இது ஒரு கிளிம்ஸ் தான், சும்மா அந்த ட்ரெய்லரு அப்படிம்பாங்களா, இது ஒரு கிளிம்ஸ் தான். இனிமேல் தான் வந்துட்டு டீசரு, ஃபஸ்ட் சிங்கிள், அது இதுன்னு நிறையா இருக்குது. ஸோ அந்த விஷயம்லாம் வந்துட்டு நம்ம போடுவோம். அண்டு அஃபீஷியலாக வந்துட்டு சொல்லிட்டாப்புல நம்ம தளபதி வந்துட்டு இந்த படத்துக்கு அப்புறம் வேறு எந்த படமும் நடிக்க போகிறது இல்லைன்ட்டு. பட் என்னோட ஒரு ஒப்பீனியன், மக்களோட ஒப்பீனியன், தளபதி ஃபேன்ஸோட ஒப்பீனியன் என்னன்னு கேட்டிங்கன்னா, அட்லீஸ்ட் 2 வருஷத்துக்கு ஒரு படமாதும் பண்ணால் நல்லாயிருக்கும். பட்டு என்னன்றது நம்ம டிசிஷன் எடுக்க முடியாது. ஏன்னா நம்ம தளபதி அவர்கள் வந்துட்டு அஃபீஷியலாக அரசியலுக்குள்ளே வந்துட்டார், பாலிடிக்ஸ்குள்ளே வந்துட்டார். ஸோ 2026 அப்புறம் என்ன மாதிரி ஒரு நிலைமை இருக்கும், அண்டு அந்த சுச்சுவேஷன் பார்த்து தான் வந்துட்டு தளபதியும் வந்துட்டு முடிவு எடுப்பாருன்னு நான் நம்புகிறேன்.
அண்ட் தளபதி ஃபேன்ஸ் அதே மாதிரி தான் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. அண்ட் இந்த ஜனநாயகன் கிளிம்ஸ் வீடியோ பற்றி சொல்லணுன்னா வேற மாதிரிங்க. அனிருத் என்ன மாதிரி பிஜிஎம் போட்டிருக்காரு, மியூசிக்கு வேற லெவல். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது தான். பட் இது வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் சிங்கிளில் தான் வரும் நான் பார்த்தேன். பட் ஆனால் கிளிம்ஸ் வீடியோலேயே வேற மாதிரி அந்த நெருப்பு சைக்கிள் அந்த எரிஞ்சு அதில் நடந்து வராருங்க தளபதி. வேற மாதிரி ஃப்ரேமுங்க. அப்படியே அது இப்படி மண்டையை பிடிச்சி நல்லா இப்படி அது ஒரு மாதிரி வேற மாதிரி ஃபீலுங்க. நானே பண்ணி காமிக்கிறேன். எனக்கு நல்லா இருக்காது, தளபதிக்கு வேற மாதிரி இருக்கும். ஸோ ஹாப்பி பர்த்டே தளபதி அண்ணா, 51th பர்த்டே. ஸோ இந்த 51th பர்த்டேல நீங்கள் பண்ணுறது எல்லாமே சக்ஸஸ் ஆகணும். மக்களுக்கு எல்லாமே நீங்கள் கரியரின் உச்சத்தை நீங்கள் விட்டுட்டு மக்களுக்காண்டி வரீங்க. ஸோ அதெல்லாம் பாராட்டக்கூடிய விஷயம். பட் நான் வந்துட்டு பாராட்டுறதுல தகுதி இருக்கான்னு தெரில. பட் இருந்தாலும் நான் பாராட்டுவேன். ஏன்னா என் அண்ணனுக்கு நான் பண்ணாமல் வேற யார் பண்ணுவா? நான் அப்படி தான் பண்ணுவேன், அப்படி தான் பேசுவேன். ஸோ இனி 2026 சந்திப்போம், களத்தில் சந்திப்போம். பொங்கல் கலெக்ஷனும் எங்களுது தான், எலெக்ஷனும் எங்களுது தான். ஓகேவா? சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி வீடியோ வந்துட்டு இனிமேல் நிறையா வரும் நம்ம சேனலில். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாமும் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்டில் தென் நான் உங்கள் பிளாக்ஸில்லா ஸ்டுடியோஸ். டாடா.